1886 சிகாகோவிலே தொழிலாளர்கள் ஒன்றாக கூடிய பொழுது அங்கே நடைபெற்ற துப்பாக்கி சூட்டிலே பல தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த தொழிலாளர்களுக்கு தலைமையேற்ற காரணத்திற்காக ஒரு 8 தோழர்கள் கைது செய்யப்பட்டு 7 பேருக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து, மேல்முறையீட்டிலே 4 பேருக்கு தூக்கு தண்டனை, மீதி அனைவருக்கும் 15 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை என்று போராட்டங்களை எல்லாம் அப்படி நடத்திய போராட்டங்கள் எல்லாம் இன்னும் கூட மே தினத்தை விட மிக கொடுமையான நடைமுறையிலே பல தொழிலாளர்களுடைய போராட்டம் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது, கடும் அடக்குமுறைக்கு ஏவப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த நாட்களை எல்லாம் விட்டுவிட்டு ஏன் இதை மட்டும் கொண்டாட வேண்டும், இதை கொண்டாட வேண்டும் என்று மே 1ஆம் தேதியை உலக தொழிலாளர்கள் தினமாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்தது, இதற்கான முன்மொழிவை செய்தது மாமேதை ஏங்கல்ஸ். ஏங்கல்ஸ் தான் 1886 இந்த சம்பவம் நடைபெற்ற போது 1889 மே 1ஆம் தேதியை உலக தொழிலாளர்களுடைய தினமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார். இத்தனை நாட்கள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை வரலாறுகள் இருக்கும் பொழுது ஏன் மே 1ஆம் தேதியை மட்டும் அறிவித்தார்கள் என்றால், ஏற்கனவே தோழர்கள் இங்கே குறிப்பிட்டது போல 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம். வேலை என்று சொன்ன உடனேயே நம்முடைய தோழர்கள் கூட சில சொல்கிறார்கள், அப்படின்னா 8 மணி நேரம் ஓய்வுனா நான் ஓய்வா இருக்க தோழர், ஓய்வுனா சோம்பேறியா உட்கார்ந்துகிட்டு இருக்க. அந்த வடிவேல ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, சும்மா இருக்கிறது கஷ்டம், ஓய்வுனா சும்மா இருக்கிறது இல்லை. ஓய்வு என்பது சமூக செயல்பாடுகளிலே ஈடுபட வேண்டும், மனிதன் சிந்திக்க வேண்டும், மனிதன் செயல்பட வேண்டும், கல்வி அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். தொழிலாளிகளுக்கு இதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவதற்காகத்தான் 8 மணி நேரம் ஓய்வு என்று கேட்டார்கள். ஆனால் முதலாளிகள் என்ன செய்கின்றார்கள்? முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய போராட்டம் என்ன? வேலை நேரத்தை கூட்டுவதற்கு முதலாளிகள் முயற்சிப்பார்கள், வேலை நேர குறைப்புக்காக தொழிலாளிகள் போராடுவார்கள். 140 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நம்ம நாட்டிலையும் கூட 8 மணி நேர வேலைக்கு சட்டம் இருக்கின்றது. உலகத்திலே ஐநா சபை, அதேபோல ILO எல்லாமே வேலை நேரம் 8 மணி நேரத்துக்கு மேலே கூடாது என்று சாசனம் எல்லாம் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட வேலை நேரத்தை கூட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம நாட்டில் ஒரு முதலாளி என்ன சொன்னார்? நம்ம நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு முதலாளி சொன்னது, எல்லா